அனைவருக்கும் வணக்கம். குருவாக குருவே துணை. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம். இது கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப கும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீட்டுக்கு ராகு உள்ளே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்ற மனசுக்கு காரகனா சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த மன குழப்பத்தை அங்க ஏற்படுத்துவான். சரிங்களா? அப்ப லக்னமாக இருந்தால் அவருக்கு உடல் ரீதியான ஒரு மாற்றத்தை அங்க கொடுப்பார். அப்ப ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த ராகு கும்பத்துக்கு உள்ளே வரும்போது நமக்கு மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த மாற்றம் அப்படின்றது நல்ல மாற்றமாகவே எடுத்துக்கலாம். அதுவாக மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பிரச்சனையை கொடுத்து அங்க மாற்றத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு மாற்றம் நம்மளுடைய உடல் ரீதியான மாற்றத்தை நம்மளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் முதல்ல நல்லா பிளாட்டா இதா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உடம்ப அவங்களே குறைச்சிக்கிறது அவங்களுக்கு சிறப்பு. இல்ல அப்படின்னு நாங்களா அப்படித்தான் இருப்போம், எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னாக்கும் அதுல உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்து அங்க மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த ராகு பகவான் அந்த வேலையை செய்வார். அதுவும் இல்லாம இந்த ராகு பகவான் இந்த சந்திரனுக்குள்ள வரும்போது, சந்திரன் வீட்டுக்கு அங்க வரும்போது அவர்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்த சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் அதற்கு உண்டான தண்டனைகளையும் அந்த ராகு பகவான் அங்க கொடுப்பார். அதுவும் இல்லாம சில விஷயங்கள் சில உறவுகள் மூலமாக அந்த நபருக்கு அங்க ஒரு சாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க உருவாக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கும் தாய், அடுத்து மாமியார், இந்த இரண்டுமே நம்மளுக்கு சந்திரனுடைய காரகம். அப்ப இவர்களுக்கு ஒரு உடல் ரீதியான பிரச்சனையை கொடுக்கறதும் அதுவும் இல்லாம அவர்களுடைய மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் இந்த ராகு பகவான் அங்க கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. அதுவும் இல்லாம கேது பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 7ல உங்களுக்கு வர்றாரு. அதாவது 8ல இருந்து இப்ப 7க்கு வர்றாரு. அப்ப மனைவி கூட ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் அவசியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நீங்க அதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்து போயிட்டு வர்றது, மனைவியை ஆன்மீகம் சார்ந்து பயணிக்க வைப்பது, இது மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யும் போது அது சிறப்பான பலன்களை தரும். அதுவும் இல்லாம அது காலச்சக்கரத்துக்கு 5ஆக வருவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க தடையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இங்க அமைகிறது. அதுவும் இல்லாம இந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க சரிப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நீங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய, அதாவது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சிறப்பான ஒரு பலன்களை தரும். இந்த மன பயம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். சந்திரன் மேல ராகு உள்ள வரும்போது மன பயம், அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போன முடியும் பாத்தீங்கன்னாக்கும் தண்ணீர் சார்ந்த இடங்களுக்கு அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அப்ப நீர் சார்ந்த இடங்களுக்கு போறது வர்றதெல்லாம் நம்ம கவனமா போகணும், வரணும். ஒரு நீர்ல நம்மளுக்கே தெரியாம வீட்டிலேயே உட்கார்ந்துருப்போம், திடீர்னு எந்திரிச்சு நடக்கும் போது அங்க சறுக்கி விட்டு விழுகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த ராகு பகவான் செய்வார். அப்ப இந்த காலகட்டங்கள்ல நம்ம இந்த மனபயம் போக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வில்வ பழம் நம்ம சாப்பிடும் போது அந்த மனபயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை விட்டு அகலும். அதுவும் இல்லாம இந்த கேது பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நீங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிக்கு நம்ம வழிபாடு எடுத்துக்கும் போது அது சிறப்பான பலன்களை தரும். இதுவும் இல்லாம நம்ம இப்போ குரு பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கிறாரு. அதுவும் இப்பதான் நடந்திருக்காரு, 14ஆம் தேதி நடந்திருக்காரு. அந்த குரு பெயர்ச்சிக்கு இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கும்பராசிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்வை இருப்பதால, அந்த குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால நம்ம இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அடி விழுந்தாலும் வேகமா விழுகாம லைட்டா தட்டி விட்டு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். பிரச்சனைகள் நடந்தாலும் அதுல பெரிய பாதிப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருக்காது. அதனால நீங்க எதையுமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சந்தோஷம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுடைய சந்தோஷங்கள், விருப்பம் நிறைவேறுதல், இது அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சரிங்களா? அப்ப நீங்க எந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கருமாரியம்மன் தெய்வத்தை நீங்க தாராளமா வழிபாடு எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம உக்ர தெய்வ வழிபாடுகளை நீங்க எடுக்கும் போது இந்த ராகு பகவானுடைய தாக்கத்தை நீங்க மெயினா குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதுவும் இல்லாம அமாவாசை காலகட்டங்கள்ல பிரித்தியங்கா தேவி அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது, அதாவது ஒரு சாமி இருக்கிறாரு. அங்க அமாவாசையில தான் உங்களுக்கு அந்த மிளகாய் யாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை
வளர்ப்பாங்க. அந்த யாகத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னாக்கும் இந்த ராகு கேதுவோட தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.